வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கூகுள் சர்ச் கன்சோலையும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது இதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் கன்சோல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல்ன்றது வந்து கூகுளில் உங்கள் வெப்சைட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கூகுள் டூல் தான் கூகுள் சர்ச் கன்சோல். கூகுள் அனாலிட்டிக்ஸை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட் வந்து கூகுளில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட்டு எத்தனை பேர் உங்கள் வெப்சைட்டை வந்து டேரெக்டாக டைப் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கூகுள் ஃப்ரீ டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். பட் கூகுள் சர்ச் கன்சோல் வந்து ஒன்லி கூகுளில் மட்டும் உங்கள் வெப்சைட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல் தான் கூகுள் சர்ச் கன்சோல். ஒன்ஸ் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டுக்கான ஆர்கானிக் கீவேர்டு என்ன, உங்கள் வெப்சைட் வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்துலாம் விசிட் பண்ணிக்காங்க, உங்கள் வெப்சைட்டை எந்தெந்த டிவைஸ்லேருந்து விசிட் பண்ணிக்காங்க, உங்கள் வெப்சைட்டில் வந்து டாப் மோஸ்ட் பேஜஸ் என்னென்ன பேஜஸ்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க, இது எல்லாமே உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களால் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒருவேளை நீங்கள் ஒரு ஓல்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட், தட் இஸ் யூனிவர்சல் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சல் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட கூகுள் சர்ச் கன்சோலையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் போய்க்குங்க. உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கும் அட்மின் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 3 காலம் காட்டப்படும். ஃபஸ்ட்டு காலம் வந்து அக்கௌண்ட், செகண்ட் காலம் வந்து ப்ராப்பர்ட்டி, தேர்ட் காலம் வந்து ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் காலம் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க அப்படின்னா சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மெனு இருக்கும். இந்த பர்டிகுலர் மெனு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் ஆகாமல் இருக்கும், பெருசாக கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் லிங்க் சர்ச் கன்சோல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் கன்சோல் செட்டிங்ஸில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஆட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டையும் கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் உங்களோட வெப்சைட்டையும் கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி இந்த சென்ஸ் உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெமோ பர்பஸ்னால என்னோட பிளாகர் வெப்சைட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் என்னோட வெப்சைட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து இதில் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களோட கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டோட இப்போ மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இப்போது உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் போங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த அக்விசிஷன் மெனு கிளிக் பண்ணுங்கள். அக்விசிஷன் மெனு கிளிக் பண்ணிட்டு இதில் சர்ச் கன்சோல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் லேண்டிங் பேஜ், கண்ட்ரிஸ், டிவைசஸ், கொரிஸ் இது எல்லாமே உங்களால் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு கூகுள் சர்ச் கன்சோலையும் உங்களோட நியூ கூகுள் அனாலிட்டிக்ஸையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நியூ கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து பொறுத்தவரை அதை G4 அப்படின்னு சொல்லுவாங்க. G4 கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த G4 கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட கூகுள் சர்ச் கன்சோலையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட நியூ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் போய்க்குங்க. உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் அட்மின் ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்மின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அட்மின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 காலம் காட்டப்படும். ஒன்று வந்து அக்கௌண்ட் காலம், நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டின்ற காலமில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து சர்ச் கன்சோல் லிங்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சூஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த சூஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராப்பர்ட்டி நேம்ன்றது இங்கே வெப்சைட் நேம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டையும் உங்களோட வெப்சைட்டையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும். இன்டெகிரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்னோடய வெப்சைட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே டெமோ பர்பஸ்னால இந்த இடத்துல விஷ்ணு ஷாப் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கன்ஃபார்ம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செலக்ட் வெப் ஸ்ட்ரீமில் வந்து இங்கே செலக்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட்டா ஸ்ட்ரீம் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட்ன்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ அண்ட் சப்மிட்டை பொறுத்துள்ள உங்களோட சர்ச் கன்சோலையும் உங்களோட டேட்டா ஸ்ட்ரீம்ஸையும் ப்ராப்பராக வந்து செலக்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல லிங்க் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் கூகுள் சர்ச் கன்சோலும் உங்களோட கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டும் இன்டெகிரேட் ஆகிடுச்சு. அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இதில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்ன்ற மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த அக்விசிஷன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அக்விசிஷன் கீழே அக்விசிஷன் ஓவர்வியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட சர்ச் கன்சோலோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? தட் இஸ் உங்களோட ஆர்கானிக் கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் வெப்சைட் வந்து சர்ச் பண்ணப்பட்டிருக்கு, எந்தெந்த டிவைஸ்ல இருந்தெல்லாம் உங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற கூகுள் சர்ச் கன்சோல் ரிசல்ட் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இது டிஸ்பிளே ஆகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐ திங்க் ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இது எனேபிள் ஆகலை அப்படின்னா லைப்ரரி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் லைப்ரரின்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சர்ச் கன்சோல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இது பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அகெயின் உங்களோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு போங்க. இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே சர்ச் கன்சோல் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த சர்ச் கன்சோலை செலக்ட் பண்ணிட்டு இதில் கொரிஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் கீவேர்டு வந்து எந்தெந்த சர்ச் கொரிஸ்க்கெலாம் ரேங்க் ஆயிருக்கு அப்படின்ற சர்ச் கன்சோலோட டேட்டா வந்து உங்களோட கூகுள் அனலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கூகுள் சர்ச் கன்சோலை வந்து எப்படி உங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டோட வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை உங்கள் கூகுள் சர்ச் கன்சோலை வந்து உங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் நியூ அக்கௌண்ட்டோடையும் உங்களோட கூகுள் அனலிட்டிக்ஸ் ஓல்டு அக்கௌண்ட்டோடையும் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நான் நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அனதர் அப்ஜெக்டிவோட நான் மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.